ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இன்றைக்கி நம்ம என்ன தகவல் அப்படி பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்றிதழ் வந்து பெயர் பதிவு செய்ய கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து பேர் இல்லாமலே அப்ளை பண்ணிடுறாங்க. பெற்றவங்க பேர், எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு, எந்த தேதியில் பிறந்திருக்குன்னு கொடுத்துட்டு பெயர் வந்து இன்னும் நாங்கள் வைக்கல, நாங்கள் அப்புறம் வச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி பதிவு செய்ய அவங்க மறந்துடுறாங்க. இவங்களுக்காக தான் கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பிறப்பு வந்து ஒரு குழந்தையோட வந்து அடிப்படை முதல் உரிமை வந்து குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள்ள வந்து அது பதிவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். பிறந்த குழந்தையில் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே வந்து இந்த சான்றிதழ் வந்து செல்லுபடியாகும். அதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செஞ்சிருந்தா பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பிறப்பு இருப்பு பதிவாளர்கிட்ட வந்து எந்த கட்டணமும் இல்லாமல் வந்து பெயர் பதிவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 15 வருஷத்துக்குள்ள 10 வயசு 12 வயசு 15 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா காலதாமத கட்டணம் செலுத்தி 200 செலுத்துன்னு அதை செலுத்தி இந்த பெயர் பதிவு செஞ்சு நீங்கள் சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுக்கலாம். 10 வயசு ஆனாலும் 15 வயசு ஆனாலும் நீங்கள் வந்து இது பதிவு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த இதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. 2019 டிசம்பர் 31 அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து நீட்டிச்சிருந்தாங்க. இன்னும் நிறைய பெற்றோர்கள் வந்து பெயர் பதிவு செய்யலை அப்படிங்கிறதுக்காக. இதனால் வந்து பிறப்பு பதிவு செய்து 15 ஆண்டு காலம் முடிந்து பெயர் பதிவு செய்யாத அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் பெயர் பதிவு செய்ய 5 ஆண்டு காலம் வந்து அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வரக்கூடிய டிசம்பர் 31 முடிய இருக்குது. அதனால் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளில் 15 ஆண்டுகள் முடிவுற்றும் பெயர் பதிவு செய்யாதவர்கள் காலதாமத கட்டணம் செலுத்தி பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு. ஏற்கனவே 5 வருஷம் வந்து கால நீடிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த கால நீடிப்பு இனிமேல் வந்து கொடுக்கப்படாது. அதனால் உடனே வந்து நீங்கள் வந்து பிறப்பு பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பெயர் நீங்கள் கொடுக்காமல் இருந்துருந்தீங்கன்னா உங்கள் பெயர் கொடுத்து 200 செலுத்தி அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை உங்கள் குழந்தையின் பெயரோட வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து யாரெல்லாம் வந்து உங்கள் குழந்தைக்கு பெயர் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட் பதிவு செஞ்சுருந்தீங்களோ அவங்களாம் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்முடைய சனா சேவை மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.